ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா டீம்ஸ் 8 பிளேயர்ஸ் கிட்ட ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி வந்தது. அண்ட் அது 6 பார்த்தீங்கன்னா குறைஞ்சது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 3+1 அதாவது 3 ரிட்டென்ஷன் அண்ட் ஒரு ஆர்டிஎம் டீம்ஸ் பண்ண முடியும் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் சிஎஸ்கே எந்த 4 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். So let's get started for this exciting video. Firstly, KKR ஓட CEO ஆன வெங்கி மைசூர் பாத்தீங்கன்னா 8 RTMs கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பட் BCCI பாத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்லி டினை பண்ணிட்டாங்க. அண்ட் BCCI எந்த ஒரு பாலிசிக்கு அப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரிட்டென்ஷன் அண்ட் ஒரு RTM அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நோக்கி தான் போக போறாங்க. பேசிக்கலி 3 ரிட்டென்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா 15 crores, 12 crores and 9 crores பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணலாம் பிஃபோர் த ஆக்ஷன். அண்ட் ஒரு ஆர்டிஎம் அப்படின்றது பிளேயரை ஆக்ஷனில் விட்டுட்டு அவங்க எந்த வலைக்கு போகிறாங்களோ அந்த வலையில் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிஎம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் அவுட்லைன் ஆஃப் திஸ் 3+1 ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். மோஸ்ட் லைக்லி பிசிசிஐ பார்த்தீங்கன்னா 3+1 ஆப்ஷனுக்கு தான் போவாங்க. மேபி 3+2 ஆப்ஷனுக்கு போகிறதுக்குனாலும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த ஆப்ஷனை நம்ம கருதும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியில் அடுத்த சீசன் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ரோஹித் சர்மா அவரோட லாஸ்ட் கேம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஏற்கனவே ஆடிட்டார் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்க்கு ஒரு எமோஷ்னலான ஆஸ்பெக்டாகவே இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் சிஎஸ்கே எந்த 4 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம இப்போ பார்ப்போம். சிஎஸ்கே அணி பிரைமரியாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைத்வத்தை ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் ஹீ இஸ் அ ஆல்ரவுண்ட் பிளேயர் அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா போத் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் பண்ண முடியும். அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேம்பெயினர் சென்னையில் அதிகமாக ஆடி இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா டீமில் இருப்பார். அண்ட் தேர்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதீஷா பத்திரானாவை டீம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவரை ஆர்டிஎம்மில் கூட சிஎஸ்கே அணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அவரை மாதிரியான ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கமாடிட்டி அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷனை கொண்டு ஒரு நல்ல யாக்கர்ஸ் நெயில் பண்ணக்கூடிய திறமை இருக்குது மதீஷா பத்திரானாக்கு. ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே காரணத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியோட அடுத்த சீசனுக்கான ஸ்குவாடில் கண்டிப்பாக நம்ம பத்திரானாவை பார்க்கலாம். மேபி அவங்க ஆர்டிஎம் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சப்போஸ் மகேந்திர சிங் தோனி ஆடுறார் அப்படின்னா கண்டிப்பாக தோனி பார்த்தீங்கன்னா ரீட்டைன் செய்யப்படுவார். அண்டு சப்போஸ் தோனி ஆடலைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிவம் துபேவை தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு தோனி கண்டிப்பாக அடுத்த சீசன் ஆடுவார் அப்படின்னு தோணுது. ஸோ மகேந்திர சிங் தோனி, ருத்ராஜ் கைத்வத், ரவீந்திர ஜடேஜா, பத்திரானா இவங்க தான் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸாக இருப்பாங்க டு பி ரீட்டைன். சப்போஸ் 5 இருந்ததுன்னா கண்டிப்பாக சிவம் துபே பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே வந்துருவார். சப்போஸ் 4 ரிட்டென்ஷன்ஸ் தான் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக சிவம் துபேக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி ஆல் அவுட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சிவம் துபேவையும் ஐபிஎல் 2025ஓட சிஎஸ்கே அணி ஸ்குவாடில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரியே தான் நாங்களும் தல தோனி அடுத்த சீசன் ஆடுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அஸ்வினை பற்றி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அஸ்வின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ஒரு ரோல் பண்ண போகிறாரு. அண்ட் சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா அவரை சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் தேர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டரோட ஒரு சிஇஓவாக ஒரு மென்டராக அவரை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணுற எல்லா டீமுக்குமே அஸ்வின் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காசி விஸ்வநாதன் கிட்ட கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அஸ்வினை நாங்கள் சிஎஸ்கே அணியில் அடுத்த மெகா ஆக்ஷனில் எடுக்க ட்ரை பண்ணுவோம். வி கான் கண்ட்ரோல் திங்ஸ் பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கைஸ் அஸ்வினோட சிஎஸ்கே ரியூனியன் அமையுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தோனி ஐபிஎல் 2025ல ஆடுவாரா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.